न जातु पीतामृतमूर्छितानां ना कौकसां नन्दनवाटिकासु. Even the unique comforts of heaven do not matter to me, as I would prefer to be an animal in Sri Rangam, the abode of Shri Ranganatha. A humble surrender from revered Shri Parasaran Bhattar, the notable Shri Vaishnava Mahan of the 12th century. Shri Parasaran. Even the nectar from heaven does not matter to me, as I would prefer to be an ant eating the prasadams of Parthasarathy Perumal in Tiruvallikeni. A humble surrender from the notable legal luminary of India, Shri K Parasaran, the barrister. ஸ்ரீ பராசரத்தை நினைக்கும் பொழுது கம்பீரமாக உயரமாக திருநாமத்தை போட்டுண்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறத தான் ஞாபகம் வருது. அவருடைய பார்வை பார்க்கும்போது அவர் பராசர பட்டர்னுடைய ஞாபகம் தான் வருது. Affectionately known as the Pitama of the Indian Bar, on account of his contribution to law without compromising on dharma. Parasaran, par excellence. Excellence at the bar. நான் ஒரு ஆஸ்திகன், அதாவது பிலீவர். ஐ ஆம் நாட் எ நான் பிலீவர். இப்போது ஃபார்மசிக்கு போகிறோம், ஒரு மாத்திரை வாங்குகிறோம், டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு போட்டுருவோம். இறைவன் அது போல் முத்திரை போட்டுருவான் தலையில், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு போட்டுருவோம். இது ரெண்டும் நம்ம நிர்ணயம் பண்ணுறதில்ல, அவன் நிர்ணயம் பண்ணுறான். A Dharmic scholar and a legal professional par excellence. Mr. Parasaran, I don't know how to describe him. I always appeared in teams against him in courts. In fact, he developed all his love and affection for me because of the way I opposed him. It is not easy to admire an opponent unless you are really noble. எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய நேம் அண்ட் ஃபேம் வந்ததுன்னா அந்த அப்பா கேசவங்கார தான் சொல்லணும். பராசரன் பேர் வச்சார் பாருங்க. சக்தி, பராசரன், வியாசர், கௌடபாதம், ஆதிசங்கரர், இந்த மாதிரி குரு பரம்பரையில் வர பேர். இது ரொம்ப புனிதமான பேர். அவர் பேர் என்னன்னு எனக்கு முதல்ல தெரியாது, உறவு மூலமாக தான் தெரியும். அதுக்கப்புறமா அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுனேன். அதுக்கப்புறம் அவர் யாருங்கிறது புரியறதுக்கு இன்னொரு எனக்கு 20-21 வயசு ஆகும்போது நிஜமாகவே யார் அவருங்கிறதெல்லாம் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சவரில் எனக்கு உறவுக்காரர் வீட்டுக்கிட்டே இருப்பார், அத்திமேர். பராசரன் மாமா, மோகன், சதீஷ், ரங்கம், இவாளெலாம் எனக்கு தெரியும். இவாளோட எனக்கு ஒரு நல்ல நட்பு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறதே எனக்கு மிகப்பெரிய கௌரவம். At every important turn of event in his life, the divine design was evident. He was born in Sri Rangam, known as the Bhuloga Vaikuntham, to legal wizard Shri R Keshava Iyengar and Srimati Ranganayaki on 9th October 1927. He was brought up at the precincts of Shri Parthasarathy Perumal of Tiruvallikeni, revered as Geetacharyan. கீதையில் சர்வஸ்லோகம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. பிறந்தாகம் ரங்கநாதம் ஸ்ரீரங்கம், என் புக்ககம் நாயக்கா நாயக்கி பாவம்னு சொல்லுவோம். அவன் மொத்தம்தான் புருஷன், நம்மளெல்லாம் பண்ணிவிட்டான்னு சொல்லுவாள், வேடிக்கையாக சொல்லுவாள், அப்படி சாஸ்திரத்தை சொல்லுவாள், வேடிக்கையில் சாஸ்திரத்தை சொல்லுவாள். எனக்கு புக்ககம் பார்சார். Despite losing his mother at the young age of 5, it was a divine wish indeed that Parasaran, named after the great sage descendant of Vasishtha, would be brilliant in studies. பள்ளிக்கூடத்துக்கு போச்செல்லாம் அப்புறம் நடந்துனா போவான் 5ஆம் கிளாஸ். போச்சியை வச்சு அந்த கோபுரத்தில் ஒரு கையை கூப்புவேன் அப்படி. For any tree to grow under a banyan tree. But Shri Parasaran flowered and prospers to grow under the tutelage of his father and become another banyan tree.
In the year 1957, Shri Parasaran, with his young wife and baby daughter, shifted to a small shed converted as a single-room dwelling place. They were years of challenge and struggle. பிரபலங்களோட பிற பலங்கள்லாம் மிச்சவாளுக்கு தெரிகிற அளவு அவரோட அருகில் இருக்கிறவாளுக்கு தெரிய வாய்ப்புகள் குறைச்சல் தான். ஆனால் நான் குழந்தையாக இருக்கிறச்சே அவர் எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் தகைச்சவர். அவர் இளம் மனைவி, நான் ஒத்தி தான். இன்னும் சொல்லப்போனால் நான் தான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்புன்னு சொல்லலாம். அப்புறம் பர்சாதி கோயிலுக்கு அம்மாவோட போயிட்டு வரைச்சே அப்போ அங்கே பக்கத்துலேயே ராமன் கடைன்னு ஒரு துணி கடை ஒன்று இருக்கும். பெரிய பார்டர் போட்டு பச்சை பாவாடை, சின்னவ தான் நான். இப்போ இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. எவ்வளோ பெரிய பார்டர், எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் சொன்னேன். அப்போ அதுக்கு அம்மா எதேச்சியாக சொல்லியிருக்கா அப்பாட்ட. அந்த அங்கே பார்த்துட்டு அந்த பட்டுப்படையை பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு அது குழந்தைன்னு. ஒரு 10 நிமிஷம் அப்பா என்னமோ இந்த பீரோவை திறந்தார், அந்த பீரோவை திறந்தார், ட்ராயரை திறந்தார், என்னமோ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தாக்க அங்கே வச்சுருந்ததெல்லாம் அவருடைய சிறுவாட்டு காசு, அந்த ரூபாய் இந்த ரூபாய் எல்லாம் சேர்த்து எடுத்துன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டார். இதைத்தான் நம்ம கேட்டது, குழந்தை அதே பாவடை தான் வச்சுருந்தேன்னு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதை நினைக்கிறச்சு ரொம்ப நெகிழருது. The divine intervention occurred again in Shri Parasaran's life. He heard Srimat Ramayana discourse of Singalipuram Brahmashri Anantarama Dikshadar in Tiruvallikeni. By a divine prompt, Shri Parasaran started reading Srimat Ramayana. அப்போ இந்த அனந்தராம தீட்சிதர்னு சொல்லிவிட்டு திருவல்லிக்கேணியில் அப்போ ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டுட்டோம். இந்த ராமாயணம் வாசிக்கிற அளவுக்கு ரேகை கூட மாறுறதுன்னு சொல்கிறான். அப்படி ஜோசியன்ட்டு 2 மாதம் கழிச்சு போனால் ரேகை மாறி இருக்குன்னு சொல்கிறான். அப்படிதான் சொன்னார். நம்ம ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சோம். 56, 57, 58 கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலம். அப்போ இந்த ராமாயணம் படிக்க ஆரம்பித்தேன். இதை படிக்க ஆரம்பித்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் விலக ஆரம்பிச்சது. ஐ நெவர் லுக்ட் பேக் இன் லைஃப். After this, his life and career started getting the necessary fillip towards glory. He enrolled as an advocate in Supreme Court of India in the year 1958. In Indian Express case, Shri Parasaran felt that attempt to demolish its buildings was unreasonable. When the then Union of India turned down his advice, Shri Parasaran had the courage of conviction to put forth his plea that he should be relieved from the case, or he would lay down his office as Solicitor General of India. In 1980, the Congress government had issued a demolition notice against the Indian Express building in Delhi. Notice was intended to demolish rather than correct any deviation. And so the court saw through the game, and he was the Solicitor General appearing for the government at that time. And when he took the hint of the court, he told the court that he will advise the government not to enforce the show cause notice. But the story has only begun. He advised the government, one of the most powerful governments, Mrs. Gandhi had returned to power with a thumping majority, and he advised the government not to enforce the show cause notice. The government refused to accept the advice, and he came and told the court he is withdrawing from appearing for the government. The entire court revered this gentleman on that day. I was so proud that somebody from Tamil Nadu, at a time when everybody would be craving for the favor of the Prime Minister who had come back with that kind of power and popularity, telling her you are wrong. I strongly felt they were wrong. They would not take my advice. And within a couple of months, the office of the Attorney General was vacant, falling vacant. I was then the Solicitor General. I was sleepless. 9 people in the meeting. The Law Minister, the Works Minister, the Law Secretary, Works Secretary, the Attorney General, the Lieutenant General Jagmohan. I differed from them. Then I was in 2 minds what to do. I then remembered my father's advice. Don't sell your heritage for a mess of pottage. That helped me. I said, I walk out of this case. If I am not permitted to walk out of the case and make alternative arrangements, I walk out of this office. I came home. There is rumors in the corridors. Today she will ask him to put in papers because he does not know she is an iron lady. The people went and reported to her. We must ask him to put in the papers.
I know Parasaran well, don't embarrass him. I'll ask Lal Babu to argue the case. Relieve him from the case. He will continue as solicitor. The government not only retained him in office, but also chose to promote him. Yes, indeed. On 8th August 1983, he became the Attorney General for India and held sway till 1989, including the period when Shri Rajiv Gandhi was the Prime Minister. எல்லாம் கடவுள் அனுகிரகம் தான். மெட்ராஸ் கிட்ட கோர்ட்டுக்கு போச்சு, அந்த கார் கோவில் 4 தடவை சுற்றின்னு தான் கோர்ட்டுக்கு போவேன். டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தாக்க ஏர்போர்ட்லேருந்து எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, கார் நேரம் அங்கே திருவள்ளிக்கேணி தான் போகும். அந்த கோவில் 4 தடவை சுற்றிட்டு தான் ஆற்றுக்கு வருவேன். அவர் ராஜீவ்காந்தி இவரை கிட்டத்தட்ட ஒரு தந்தை ஸ்தானத்தில் வச்சுருந்தார். ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி இப்படி துருவார், வடக்கிந்திய ஸ்டைலில் அப்படி துருவார் எங்கே இருந்தாலும். அவர் பல அரசாங்க ரகசியங்களை பற்றி நிறைய பேசியிருக்கார் அவர்கிட்ட. அவருடைய 80th பர்த்டேக்கு முந்தி நாள் அன்றைக்கி வாரத்தில் ருத்ர ஏகாதசி நடந்தது. அப்போது அன்றைக்கி கார்த்தால மோகன் பரசாபெருமாள் போகலாம் வாங்குவோம் அப்படின்னு மாமா வாஸ் அபவுட் டு என்டர் த கார். ஒரு கால் வச்சுட்டார் கார் மேலே. அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஐயோ, சங்கல்பம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாமா இல்லை கோயிலுக்கு போயிட்டு சங்கல்பம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவர் ஒரு டவுட்டில் அப்படியே நின்றுந்தார். எழுத்தாப்பில் வாத்தியார் மாமா வந்துட்டார். உடனே வாட்ச்மேன் சொன்னால், இல்லைங்க அம்மா வெளியில் போயிருக்காங்க. இவர் ஒன்றுமே கேள்வி கேட்கல. அவனா சொன்னான், அம்மா வெளியில் போயிருக்காங்க, வரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னா வாட்ச்மேன். உடனே வாத்தியார் மாமா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சங்கல்பம் பண்ணிக்கணும், நான் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வரேன் அப்படின்னார். கிடுகிடு சிரிச்சுட்டே மாமா காரில் ஏறி உட்காண்டார். வண்டி கிளம்பிது. நான் கேட்டேன், என்னம்மா சிரிக்கிறேன்னு. பாரு பெருமாள் எப்படி ஆன்சர் பண்ணிட்டான் பாரு. நான் சங்கல்பம் பண்ணிட்டு போகலாமா இல்லை போயிட்டு சங்கல்பம் பண்ணிக்கலாமான்னு நான் நினச்சிருந்தேன். he has given me the answer. நான் ஒன்றுமே பேசலை. அவள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டா எனக்கு பெருமாள் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டார். என்னை பார்த்துட்டு போய் சங்கல்பம் பண்ணிக்கோன்னு. இதை விட எப்படி கடவுள் ஆன்சர் பண்ண முடியும்னு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கும் பரசாதி பெருமாளுக்கும் அப்படி ஒரு நட்பு உண்டு. அதை நான் பரிபூர்ணமாக பக்கத்தில் இருந்து என்ஜாய் பண்ணிருக்கேன். You can actually see as he enters the court that he was able to command that respect. And அந்த பகவதி ஃபுல் பெஞ்சில் ஆர்கியூ பண்ணும்பொழுது he had judges of very high caliber. அதில் he had the courage with all humility to challenge the bench. I'll demonstrate that the earlier judgment written by the presiding judge, it was wrong. And I will not rest content unless the judge who wrote the earlier judgment himself says that it was wrong. One of those judges accepted the challenge. Appa arguments occurred too. He wrote himself saying that merely because I was unknowingly wrong yesterday does not mean that I should be knowingly committing that fault today. I stand corrected. His judgment was overruled. That is, he could stand against the likes of Palkiwala and others. Fees was a pittance. அவர் கோர்ட்டில் ஒரு தடவை பேசும்பொழுது எங்கள் ஸ்கூல் விஷயமா ஏதோ கேஸில் பேசும்போது ஐ வாண்டட் டு see him at work. ஸோ இன் ஆக்ஷன் பார்க்கணுன்ட்டு நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப பிரமாதமாக இம்ப்ரெஸ். அந்த ஜட்ஜெல்லாம் அசந்து போயிட்டார். அவ்வளோ நல்லா சொன்னார். His rich repertoire is in fact historical, even in fields of direct and indirect taxes, labor and service laws, laws relating to rent control, education, etc., etc. ராமசேத்து கேஸ் வந்தது. இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணி பேசணும்னு சில பேர் என்கிட்ட வந்தா, இந்த ப்ராஜெக்டை அப்போஸ் பண்ணி பேசணும்னு சில பேர் என்கிட்ட வந்தா. எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. 2யுமே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி சாயங்காலம் பீச்சு போய்ட்டு வந்துட்டு ராத்திரி படுத்துட்டு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரல. பூரா தூக்கம் 2 மணி கூட தூக்கம் வரல. இல்லை நம்ம ராமாயணம் வாசிக்க ஆரம்பித்து முன்னுக்கு வந்திருக்கோம். ராமசேத்து ரொம்ப விசேஷமானது. அது மணிக்கு ராமசேத்துவை பற்றி புராணத்தை ஸ்கந்த புராணத்தை ஒரு வால்யூமே இருக்குது, ஒரு டிரான்ஸ்லேஷன். இதில் பேர் மாட்டேன்னு சொல்கிறேன். படம் ரொம்ப தப்பு இல்லையான்னு தோணிட்டு செவ்வாய்க்கிழமை போய் நான் பேசினேன். வேணுகோபால் முடிச்சு விட்டார். ஏன் நான் இன்னொரு கேஸை பேசினார். 6 மணி பேசினேன். நான் இந்த இதையும் பேசினேன். நமக்கு ரொம்ப முக்கியமானது மதத்தில் ராமாயணம். அதே அவள் பேசின கட்சியை நான் பேசினேன். இன்னொரு கட்சியும் பேசினேன். 3 ரூட் இருக்குது. நீ இந்த ரூட்டை விட்டு அந்த வேறு 2 ரூட்டில் ஒரு ரூட்டில் போனாக்க அவளுக்கு ப்ராஜெக்டும் வந்துடும், கப்பலும் போய்க்கலாம், என்னுடைய ராமசேதுவும் காப்பாற்றப்படும். அதையும் ட்ரை பண்ணக்கூடாது கேட்டேன். அது இன்னும் ஹியரிங்க்கு வரல. இந்த கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அந்த கேஸை ஆர்கியூமெண்ட் முடிச்சப்பறம்
ஒரு நீதிபதி கேட்டார் என்ன, எல்லா கேஸும் இது வரைக்கும் நான் நீ சர்க்காருக்கு அப்பீல் ஆகி பார்த்துருக்கேன், இப்போ இதில் வந்து சர்க்காருக்கு விரோதமாக பேசுறியே என்ன பாசார்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் 1956-57 ஐ வாஸ் இன் டோல்ட்ரம்ஸ். அன்றைக்கி ராமாயணம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நெவர் லுக்டு பேக். I thought this is the least I owe to Lord Rama. அப்படின்னு ஓப்பன் கோர்ட்லேயே Both as a lawyer and as a person, Shri Parasaran is an embodiment of secular values. Despite being a strong Shri Vaishnavite, having profound knowledge of Itikasas and Puranas, he was the one who cherished bonding friendship with people of other religion. Moreover, whenever there is a legal issue concerning backward, scheduled castes and tribes, he was the much sought-after lawyer to argue their cases, including the historical Mandal Commission issue. Irrespective of whichever party is in power, the union governments continue to seek his advice on several legal issues. It was in Shri Vajpayee's term as Prime Minister of India that Shri Parasaran was appointed in the committee for reviewing the Indian Constitution. Atalji exhibited immense reverence to his legal brain when he introduced Shri Parasaran to President Clinton as an authority on Indian Constitution. In fact, it was on his tenure that Shri Parasaran was bestowed with Padma Bhushan. சில பேர் இவன் பிஜேபி கட்சி பார்த்தான்னு நினச்சி கூட பேச்சுக்கள் ஆரம்பித்தான். நான் இன்றைக்கி ஒரே கட்சி தான், ஆனால் பொலிட்டிக்கலாக எந்த கட்சியும் இல்லை. அந்த பிலீவர் கட்சி தான், கட்சி மாற மாட்டேன். Later, during Dr. Manmohan Singh's tenure, he got the Padma Vibhushan honor and was also nominated for the Rajya Sabha as an MP. The strong views of Shri Parasaran on appointment of judges has been historical, which coincided with the views of the present government when it sought to amend the constitution in this regard. இப்போ இருக்கிற பிரதம அமைச்சரும் அதே மாதிரி அவருடைய சக அமைச்சர்களும் அருண் ஜேட்லி ஆகட்டும் அல்லது ரவிசங்கர் பிரசாத் ஆகட்டும், இப்பொழுது இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் பில்லு வரைச்சே தான் பேசுறதுக்கு பதிலாக இங்கே பராசரன் இருக்கார், அவர் பேசுவார்னு சொன்னாங்க. சபையே வந்து ஒத்துண்டுது. No wonder his speech at the Rajya Sabha on this subject was allowed beyond conventional limits of time. धैरहं पृथिवी त्वं. This is the shloka from Vivaha Karma Kanda that every bridegroom is made to recite after taking the 7 steps, holding the hand of the bride around the altar. I am the sky and you are the earth. I am the giver of energy and you are the receiver. I am the mind and you are the word. I'm music and you are the song. You and I follow each other. This, in a sense, is the harmony and symphony between Srimati Saroja and Shri Parasaran. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு ஒரு சக்ஸஸ் வரணும்னு சொன்னால் வெள்ளக்காரன் சொல்லுவான், பிஹைண்ட் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ உமன் சொல்லுவான். நம்ம சினிமாவில் பாடுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தந்தார். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டம். ஒரு நல்ல மனைவி அமைச்சாங்க. அத்தனை பொறுப்பையும் அவங்க பார்த்துக்கினாங்க. இல்லைப்பா நான் ஒரு நாளைக்கு 14 மணி சாவாசம், 17 மணி சாவாசம், 18 மணி சாவாசம் வேலை பார்ப்பேன். அதனால் அத்தனை வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. எங்கள் மாமியார் கேள்வி பண்ணுவார், அவரை மறந்து போய் கடைக்கு அனுப்பிச்சுடாரு அப்படின்னு. அவர் ஒரு மூட்டை கடுவும் ஒருபடி அரிசியும் வாண்டு வருவார் அப்படின்னு கிண்டல அவ்வளோ கேரியாக பண்ணுவாங்க என்ன. அதனால் சதீஷ் எந்த கிளாஸ் கேட்டாங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுவேன். என் ஒய்ஃப் 7th போயிட்டான் அப்படின்னு. இவ்வளோ லட்சணமாக இருக்கும் என்னுடைய நாலேஜு. ஆனால் அவள் ஒரு எனக்கு ஒரு நல்ல துணையாக தான். பப்ளிக் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன், நான் அட்டெண்டர் ஆன காரணம் 2 காரணம். ஒன்று இந்த பார்சாரதி, 2வது என் மனைவின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டைம் நான் மீட் பண்ணுறேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். பட் என்னமோ என் கூட ஒரு 15-20 வருஷம் பழகின மாதிரி பேசியிருந்தா. அவ்வளோ ஹியூமரஸ், அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக பேசியிருந்தா. இன்ஃபேக்ட் முதல் தடவை நான் பார்க்குறேன். அப்போது பேசிவிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நான் கிளம்பும்போது கிட்ட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு பட்டுப்புடவை கொண்டு வந்து என் ஒய்ஃபுக்கு கொடுத்தா.
எனக்கு ஒரு வேஷ்டி வச்சு கொடுத்தா நான் வந்து மாமி எனக்கு ஒன்றும் இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரிலாம் இல்லை, இதெல்லாம் பர்த்டே எல்லாம் கிடையாது, சும்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன், உங்களையும் மாமாவையும் பார்க்குறேன். இல்லை எங்கள் ஆற்றுக்கு யார் சுமங்கலிகளாக வந்தாலும் நான் போகும்போது அவளுக்கு புடவை வச்சு கொடுக்குறது என்னோடய வழக்கம். உள்ளே வேணால் போய் பாரு, 50 புடவை வச்சுருக்கேன், யார் வந்தாலும் இதை கொடுப்பேன். நான் இன்னி வரைக்கும் என் ஒய்ஃபு அந்த புடவை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுட்டு இருக்கா, மாமியோட ஞாபகார்த்தமாக. வாசலில் டிரைவர்ஸ்லாம் இவா மாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான், வாசலில் டிரைவர்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுவான். முதல் தட்டு வாசலில் வெயிட் பண்ண டிரைவர்ஸ், அசிஸ்டன்ட்ஸு அவளுக்கு தான் கொடுத்து விடுவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன உள்ளே இவ்வளோ பேர் இருக்கச்சு இதை போய் எடுத்துன்னு போக சொல்கிறாள். ஏன்னா அப்போ சின்னவ தான், அதில் வித்தியாசம் கிடையாது. இங்கே உள்ளே யாருக்கு என்ன கொடுக்குறாளோ அதே காப்பி அதே பாதாம் கீர் போகும். அப்புறம் திடீர்னு ஒரு வத்த குழம்பு சாதம் கலப்பா, இது என்னமோ கலக்கிறாளேன்னு பார்த்தாக்கா உள்ளே இருக்கிற விஐபிஸ்க்கு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாள். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வாசலில் ஒரு பாதாங்கீரை கொடுத்து விட்றா உள்ளுக்குள்ளே அப்படின்னு. இது ஒரு சிம்பிள் சைக்காலஜி. அந்த விஐபிக்கு அந்த ஒரு வத்த குழம்பு அதிசயமாக இருக்கும், ஒரு வீட்டு பெண்மணியே பண்ணுறது. ஏன்னா அவளாம் வேலைக்காரர்களுக்கு பழகியவர்கள். அதே மாதிரி வெளியில் இருக்கிற அந்த மணிக்கணக்கில் காத்துன்னு இருக்கிறவருக்கு அந்த ஒரு பாதாங்கீர் அப்போ ரொம்ப எதமாக இருந்திருக்கும். ஷீ வில் பி ஹாப்பி தட் கஷ்டப்படுற உழைப்பாளிகள் அவளுக்கு வந்து இதெல்லாம் போய் சேரணுமேங்கிற ஒரு விருப்பம். இதுக்கு நடுவில் அவளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அது எப்படியெல்லாம் வரும்னாக்க, அப்பா வந்து ஒரு பெரிய மாம்பழ பிரியர். எந்த மாம்பழத்தை கொடுத்தாலும் அதோட பேர், அது எங்கேருந்து கிடைக்கிறது, அதோடைய சுவை எப்படி இருக்கும், அது நிறைய அதை பற்றிலாம் அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லா இடத்துலேருந்து மாம்பழம் வரும், அவரும் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வருவார். அபூர்வ பழம் ஔவையாருக்கு கிடச்ச நெல்லிக்கனி மாதிரிலாம் சில சமயம் கிடச்சிரும், அதை அப்படி காப்பாற்றி வச்சுட்டு பெறுவர். அம்மா அவர் வச்சுட்டு அந்த பக்கம் போயிருக்கிறச்சே அம்மா அதை தூக்கி யாரோ வந்து அவளுக்கு டபக்குன்னு இந்த மாதிரி, அது யாரோ வேணா இருக்கலாம், இல்லை ஒரு ரிக்ஷாக்காரனாக இருக்கலாம், போயிருக்கோம். அது அவர் அங்கேருந்து வந்து பார்த்து தகச்சு போயிடுவார். பார்த்துட்டு ஏமா இங்கே வச்ச மாம்பழத்தை காணும் அப்படின்னா அம்மா ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லுவாள். ஆமாம் வந்தான் வாசலில் நின்று தான் கொடுக்க ஒன்றுமில்ல எடுத்து கொடுத்தேன். இல்லையேம்மா அது அதிசய பழம் வச்சுருந்தேன்னு. அம்மாவுக்கு அதெல்லாம் அதிசயம் கிடையாது, கழுத்துக்கு கழப்பனா எல்லாருக்கும் ஒன்று தான், அவனுக்கும் அதே ருசி தான், யார் சாப்பிட்டான்னு இது கூட கொடுக்கலையான்னு அம்மாவும் கொஞ்சம் மூஞ்சி கம்பா, அப்பா கொஞ்சம் நாளி ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சம் நாளி ஏக்கத்தோடு உட்காந்துருப்பார். எனக்கு அது பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். பட் அதுக்காக வந்து அப்பா அடுத்த தடவையும் ஜாக்கிரதையாக இருந்ததில்லை, அம்மா அடுத்த தரம் வந்து அப்பா அதை சொல்ல போகிறாளேன்னு அஞ்சினதும் இல்லை. அப்பா வச்சது தான், அம்மா எடுத்து கொடுத்தது தான். Amidst his busy work schedule, Shri Parasaran could manage his time for cricket, films, good food, travel, and thereby enjoying his leisure with family. அப்போ கிரிக்கெட்டில் பயிற்சி எனக்கு. அப்போல்லாம் லீக் மேட்ச் தான், சனிக்கிழமை பச்சைபாஸ் கிரவுண்டில் ஆடுவா, இங்கே ஒரு கிரவுண்டில் ஆடுவா, எம்சிசி கிரவுண்டில் ஆடுவா. அது சனிக்கிழமை சண்டே வரும் வாரத்தில், அதுக்கெல்லாம் போவேன். நிறைய வெளியில் வாசலில் கொட்டின்னு போவார். எல்லா ரசனையும் உண்டு, அம்மாவும் சரி அப்பாவும் சரி எல்லாத்தையுமே ரசிப்பா. யாரோ பாலிட்டிஷியன்ஸ் விட்டு கல்யாணம் ரொம்ப நாளாச்சு. அம்மாயை பார்த்து அம்மாயை வந்து என்னடா கமல் அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அத்திமேர் அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் சிஸ்டர்னு எப்படியெல்லாம் உறவை கன்ஃபியூஸ் பண்ணி சொல்ல முடியுமோ விளக்கி சொல்லியிருந்தார். ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோதானே. இல்லைடா அப்படி இல்லைடா, திடீர்னு என் முன்னாடி சினிமாக்காரனை கட்டின்ட்டா, என்னென்னு வளர்க்க வேண்டாமா அப்படின்னா. அம்மாவுக்கும் நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பார். ரெகுலராக கொடுக்கறது தவிர ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லாமல் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருந்திருக்காவா வாழ்க்கையில், அதை நானும் பார்த்துருக்கேன். இப்போ யாரானு வந்திருக்கானாக்கா கிட்ட கூப்பிடுவா, இங்கே வா, வந்துட்டு காதில் ரகசியம் சொல்கிறேன்னு த ஹோல் வேர்ல்டு இன்னும் காஃபி கீழே வந்து ஒரு 4 கப்பு அவளுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடும். இதெல்லாம் ரகசியம். இட் கேன் பி அன் ஓப்பன் இஷ்யூ, பட் த வே ஹீல் புட் இட் ஆல் ஆஃப் தெம் வில் நோ பிகாஸ் த டிஸ்கஷன் would have suspended. So he is quite childlike in most of the other issues. அம்மா வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பா, அம்மாவே அழகாக இருப்பா, எந்த உடையும் பொருந்தும். பண்ணிக்கிறதுல ஒரு ஆசையும் உண்டு, எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணும். ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டுருக்கறச்சே கூட வந்து தன்னை அழகாக ஒப்பனை பண்ணின்னு தான் படுத்துட்டுருப்பா. கேட்டால் ஏமா அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குற வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்காதா, நம்ம இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும், அதை அதான் அந்த எக்ஸ்ட்ரீம். எங்கேயாவது பொறிச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போயிருப்பா. மாமி இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கே, இவ்வளோ நல்லா இருக்கேன், எங்கே கிடச்சிதுன்னு கேட்டால் போச்சு. மாற்று புடவை கையில் இருந்தால் உடனே உள்ளே போய் அந்த மாற்று புடவையை கட்டிட்டு இந்த புடவையை அவுத்து மடித்து கொடுத்தது எத்தனையோ தரம் பார்த்துருக்கேன். பேசாதவா கிடையாது. அவள் வீட்டுக்கு போனாக்க சாப்பிடாம வர முடியாது, அவ்வளோ அன்பாக பார்த்துப்பார். அன்பால் நிறைய பேரை திக்குமுக்காட வச்சுருக்கா அம்மா. On 6th July 2010,
Srimati Saroja Parasaran attained the lotus feet of Shri Parthasarathi Perumal at the age of 75. பெரிய இடத்துல பிறந்தேன், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், பெரிய மனுஷத்தன்மையாக இருக்கணும், பழகணும், எல்லாரோடையும் ஈக்குவல் இது கொடுத்து பண்ணணும். நம்ம ரொம்ப பெரிய மனுஷாலாச்சு, பணம் காசு நிறைய இருக்குது, நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே இல்லாதபடிக்கு எல்லாரும் ஈக்குவலாக சிட்டு வச்சு பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் தவிர எனக்கு எல்லாரோடையும் பேசுறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவங்க போனது தான் எனக்கு ஐ வுட் சே எ வெரி பிக் லாஸ். யூரோப்புக்கு போயிருந்தேன் அது ஒரு காரணத்துக்காக. அப்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. Unexpectedly I came a few days before she passed away, probably a day or two days before she passed away. But I just land பண்ண உடனே நான் நேராக போயிட்டேன். அண்டு பேச முடியல. அப்போ ஆக்சிஜன் வச்சுருந்தாங்க. என்னது என்ன ஒரு மாதிரி கேட்டாங்களாம். ஒருத்தர் எந்த நிலைமையில் இருந்தாலும் கிண்டல் அடிச்சுப்போம். என்னது இது அக்கிரமமாக இருக்குது, என்ன படுத்துனுக்கீங்கன்னு கேட்டேன். இப்படி பறந்து போகிறேங்கிற மாதிரி காட்டினாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் திருப்பி ஷூட்டிங் போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து பார்க்குறேன். நான் பார்க்கலான்ட்டு என்ன ரொம்ப நேரம் தடை கொடுத்துருந்தாங்க. ராமாயணம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அனுமார் இருப்பார் சொல்லுவா. அந்த மாதிரி பராசர மாமா எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நிச்சயம் அவருடைய மனைவி, துணைவியார், அம்மாயி இருப்பாங்க. கேஸ் ஜெயிக்கணும்னு சொல்லுமா, ஆல் தி பெஸ்ட் சொல்லுன்ட்டு உள்ள வந்து டெய்லி கோர்ட்டு பறிச்சு வந்து சொல்லிட்டு போவேன். Of course, a widower is put in a better position than a widow. Why? Of course, he has also, as per the Shastras, both of them equally suffer. He has no locus. I can assert it because I have experienced it. He can't participate in yajnas without her. If I in my father's annual ceremony, I cannot do the Agri Santhan. I have lost my right. Therefore, both of them were given equal place. In that, they were given a pride of place. Srimati Parasaran also permitted graciously a jealous mistress for Shri Parasaran, which he himself admitted. நான் வெடிக்க ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சொன்னேன், 1949 நான் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணேன். அஃபென்ஸ் ஆஃப் பைகமின்னு சொன்னேன். நல்ல நோபல் ஒய்ஃப் சரோஜா கல்யாணம் பண்ணிட்டேன். லா பரீட்சையை முடித்து அப்ரெண்டிஸ் ஆனேன். லாவையும் கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த லா தான் செகண்ட் ஒய்ஃப், அதான் ஜெலஸ் மிஸ்ட்ரஸ். ரெண்டாவது சம்சாரத்துக்கிட்ட தான் மோகன் ஜாஸ்தி இருக்கும். ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் லா தேன் மை நோபல் ஒய்ஃப். இப்போ அவள் போன படம் தெரியுது, அப்போ தெரியுது இல்லையா? அந்த மாதிரி லாவில் ஜெலஸ் மிஸ்ட்ரஸ் இவன் புரிஞ்சுக்கிண்டு உழைக்கணும். அதுக்காக ஒய்ஃபை நெக்லெக்ட் பண்ணி சொல்ல வரல. அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். As a true guru, Shri Parasaran attained bliss through imparting knowledge to his disciples, the list of which is long and illustrious. அதாவது இன்றைக்கி லாயருக்கு என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டாக்க, முதல்ல இந்த குருஷிய பாரம்பரியம்னு சொல்கிறோம். சங்கீதத்தை சொல்ல அவள் தான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறான். யாராவது குருக்கிட்ட போய் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். இப்போ அநேக பேர் நான் எந்த ஒன்று பேச ஆரம்பிச்சேன், நான் ஒருத்தருமே ஒர்க் பண்ணலன்னு சொல்லி பெருமையாக நினைக்கிறேன். அது எனக்கு அவ்வளோ சரியாக தோணலை. நான் தப்பாக இருக்கலாம், அது சரியாக தோணலை. ஆச்சாரியாத் பாதபாதத்தேன, கால்வாசி ஒரு ஆச்சாரியன்ட்டு போய் தான் கற்றுண்டாகணும். அதுதான் அஸ்திவாரம். அதனால் ஒரு நல்ல சீனியர்கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு உழைச்சி கற்றுக்கணும். அதில் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணேன். எங்கள் தாப்பனார் எனக்கு குருவாகவும் அமைஞ்சார், பிதாவாகவும் அமைஞ்சார். அதுக்கடுத்தது பாதம் சிஷ்ய சுவேதையா, மிச்ச கால்வாசி உன்னுடைய புத்தியிலாலையும் நீ தெரிஞ்சுக்கணும், கிரகிச்சுக்கணும். பாதம் ச பிரம்மச்சாரிபிய, இன்னொரு 1/4 உன்னுடைய காலீக்ஸுகள்கிட்ட போய் கற்றுக்கணும். மற்ற பாட்டு டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்கணும். பாதம் காலக்கிரமேணிச்சு, இன்னொரு கால்வாசி உனக்கு அனுபவத்தினாலேயே வரும். இப்போ எனக்கும் இன்றைக்கி வைக்கிறாருக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது. என்னென்னா ஒரே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னா, எனக்கு 65 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ கேஸ் நடத்தியிருப்பேன், எவ்வளோ ஜட்ஜு பார்த்துருப்பேன், எவ்வளோ சந்தர்ப்பங்கள் பார்த்துருப்பேன். இதை 4 பூர்த்தியானால் தான் பர்ஃபெக்ட் வைக்கிறார். இது அவனுடைய கேரியரை பொறுத்தவரையில். அவன் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டாக்க, இன்டெகிரிட்டி முதல் மனசாட்சியை ஆன்சர் பண்ணணும். அதான் இன்டெகிரிட்டி. தப்பு எதாவது பண்ணக்கூடாது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரி. நான் ஒரு சமயம் 16 மணி சாவாசம் 17 மணி சாவாசம் ஒர்க் பண்ணிருக்கேன்.
as Attorney General. One who preaches what is learnt is known as in Shastra Anushtata. One who preaches does not practice is a Pracharaka. One who preaches and also practice is called Acharya. My beloved senior squarely come under third category, Acharya. The relationship between the doyen and his generation next in the family takes multiple forms like inspirer, storyteller, philosopher, guide, and last but not the least, a congenial friend. The luckiest thing in my life is to be born into a family where Parasaran and Saroja Parasaran are there. I am not saying that only because they are my grandparents, but because they are such fantastic human beings. On 9th October 2016, Shri K Parasaran stepped into his 90th year. Sastra University celebrated the great occasion in a fitting manner by releasing the book Law and Dharma. I am amazed to see that he is stepping into his 90th year with the same energy, and that gives the confidence he will go on to hit a boundary and a sixer and step into the centennial orbit. In fact, the first qualification for a judge is Shastrajna. That is best qualification, most knowledgeable. Shastra does not mean only Shastras. You must know secular values, you must know religious values, you must know spiritual values. A judge should conform to law, but take refuge under Dharma. He will always be right. No wonder the top two heads of the Indian government, the President of India and the Prime Minister of India, greeted him personally, and the latter did so in Tamil, being Mr. Parasaran's mother tongue. Dharmo rakshati rakshitaha, dharmo hantihataha. Yato dharmas tato jataha is the Supreme Court. Satyam eva jayate is the High Court. Satyam and dharma, both are two eyes. There is no difference between them. Both are same. But conceptually it has been explained a lot. Those two eyes alone give the vision of dharma. Not only those two eyes. Modiyilar kedu mudanul theriyum, vidiyilar kedu vilakku. You require language. Without language, you can't know Shastras. Shastra is not merely in Sanskrit. It is in Sanskrit, it is in Gujarati, it is in Bengali. We had a Kashmir Saivism. Someday when I went to Kashmir for a case, I was presented with the book Saivism, which is Kashmir Saivism. We must learn everything. You may use them or not use them. The profundity of the knowledge will alone help. Only four who were role models. Bharadwaja for his knowledge, Baraspati for his wisdom, Vishwamitra for his activism, and Vidura for his nidhi. If that nidhi comes to be established, law will take care of itself. Thank you very much. Even at the age of 90, if this legal luminary is still in his mission of shaping the pages of law books, it is because, for Shri Parasaran, excellence is not an exception, but an inborn conviction. Parasaran, bar excellence. Excellence at the bar. Namaste. Thanks a lot for spending your valuable time in viewing this audio visual. Or, to put it rightly, thanks a lot for spending your time in a valuable manner by viewing this audio visual. By this time, you would have understood that this audio visual is not just on law alone, but it talks about the rudiments of being a better human being. Therefore, I request you all to kindly inform your relatives, friends, especially the young ones, the generation next, to find their valuable time to view this audio visual. If not at a stretch in full, we are used to seeing TV serials, so we can see this audio visual
over a period of 3-4 days, over a period of 5-6 sittings, the world will be a better place to live then. And we will be better human beings to live in this bettered world. Sarve Jana Sugino Bhavantu.